வெல்கம் டு ஆராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கும் பன்னீரும் வச்சு ஒரு கட்லெட் தான் பண்ண போகிறோம். நம்ம எண்ணெய் ரொம்ப எடுக்காமல் தோசைக்கல்லில் வச்சு இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் துருவி வச்சுருக்கேன். 2 பெரிய உருளைக்கிழங்கை வெந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 4 ஸ்பூன் அவல் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. முதல்ல பன்னீர் போட்டுக்கோங்க, மேலே உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட துருவின இஞ்சி, நறுக்கின பச்சை மிளகா, இதுக்கு தேவையான கரம் மசாலா 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் கலருக்கு, அதனால் ரொம்ப காரம் இருக்காது. இதோட இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு ரொம்ப ஈரப்பதத்தோடு இருந்ததுன்னா அவல் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அவல் இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸில் கூட சேர்த்துக்கலாம். அவல் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ்க்கு. அதனால் அவலை பொடிச்சு வச்சுருக்கேன் நான், எடுத்து வச்சு அவலை. இப்போது அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் உப்பு காரம் எல்லாம் பன்னீரோடையும் உருளைக்கிழங்கோடையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலோட பொடி பத்தலைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் அவலை பொடிச்சு எடுத்துக்கோங்க, தப்பில்லை. இது குழந்தைகள் முதக்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா பன்னீர் பிடிக்காதவன்னு சொல்கிறவங்க கூட இந்த கட்லெட்டை நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி, எண்ணெய் கிடையாது, ஜஸ்ட் தோசைக்கல்லில் வச்சு எடுக்கிறதுனால. இல்லை ஏர் ஃப்ரையர்லேயோ ஓவன்லேயோ வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது தோசைக்கல் சூடானோடனே எண்ணெய் லேசாக தடவினதுக்கப்புறம் கையில் எண்ணெயை தடவி கொஞ்சோண்டு சின்ன பாலாக எடுத்து லேசாக வடை மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப கனமாகவும் வேண்டாம், ரொம்ப லேசாகவும் வேண்டாம். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. இதை ஒவ்வொன்றா கல்லில் இந்த மாதிரி வைங்க. லேசாக எண்ணெய் சுற்றி விடுங்க. சிம்லேயே வைக்கட்டும் அடுப்பு. ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் உங்களுக்கு. பொறுமையாக ஒரு 5-6 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மெதுவாக இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க. நீங்கள் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்போது மெதுவாக திருப்பி விடுங்க. 2 சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் கல்லில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கல்லுலேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஆலு கட்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.